Hi students, welcome to CS Knowledge Opener. This is Bhaskar. In the session பார்த்தீங்கன்னா 12th computer science both English medium தமிழ் மீடியம் பேஸ் பண்ணி டாப் இம்பார்ட்டன்ட் ப்ரோக்ராம் கொஷின்ஸ் தான் வித் கீ ஆன்சரோட வந்து பார்க்க போகிறோம். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட் கமெண்ட் செக்ஷனில் கேட்டது என்னென்னா கம்பல்சரி கொஷின்ஸ் நாங்கள் எப்படி அட்டன் பண்ணணும் அண்ட் தென் இம்பார்ட்டனாக என்னென்ன கொஷின்ஸ்லாம் கம்பல்சரி கொஷின்ஸில் கேட்பாங்க எந்த மெத்தடில் கேட்பாங்கன்றத கேட்டிருந்தீங்க. ஒன்று புரிஞ்சுக்கணும்ப்பா, கம்பல்சரி கொஷின்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு சின்டாக்ஸ் கொஷினாக கேட்கலாம். ஸோ ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கேட்குறீங்கன்னா சின்டாக்ஸ்னால் என்னன்றதும் கேட்டுட்ருக்கீங்க. இன்னொன்று ரிப்பீட்டடாக இந்த கொஷின் தான் வரும்ன்றதை நம்ம சொல்ல முடியாது. ஓகேவா? ஸோ ப்ரோக்ராம் கொஷின்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு பைத்தானை பேஸ் பண்ணி இருக்குது. அண்ட் தென் சாப்டர் வைஸில் நிறைய ப்ரோக்ராம் கொஷின்ஸ் ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் கொஷின்ஸில் கொடுத்துருக்காங்க. நம்ம 2019 இப்போ வரைக்கும் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமை சேர்த்து எதெல்லாம் இம்பார்ட்டனாக கேட்டிருக்காங்க, ரிப்பீட்டடாக வந்திருக்கு, எந்த மெத்தடில் ப்ரோக்ராம் கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அனலைஸ் பண்ணி தான் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். அதுக்கு தான் நான் என்ன சொல்லியிருப்பேன்னா சாப்டர் 5 to சாப்டர் 10 வரைக்கும் இருக்கிற புக்கு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் கொஷின் அண்ட் ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் ப்ரோக்ராம் கொஷின்ஸை கோத்ரூ பண்ணுங்கன்றதை நான் சொல்லிகிட்ருக்கேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னும் அதில் வந்து கன்ஃபியூஷன் ஆகிட்டு தான் இருக்குது. அண்ட் தென் ப்ராக்டிக்கல் எக்ஸசைஸ் ப்ரோக்ராம், ஓகேவா? ஸோ அந்த ப்ரோக்ராம் கொஷின்ஸை வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் கோத்ரூ பண்ணுங்கள். இன்கேஸ் அதை கூட நமக்கு வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ என்னென்ன கொஷின்ஸ்லாம் இங்கே கொடுத்துருக்குன்றதை பாருங்கள். ஸோ பெரும்பாலான கொஷின்ஸ் வந்து நமக்கு எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா பைத்தானை பேஸ் பண்ணி தான் இங்கே வந்து கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து தமிழ் மீடியமாக இருந்தாலும் சரி, இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் இருந்தாலும் சரி. ஸோ ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் நமக்கு லாங்குவேஜ் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் தான் இருக்கும். ஓகேவா? கொஷின் தான் தமிழில் இருக்கும், கோடிங் எல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்கும். ஸோ அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்குன்னா அதை மட்டும் கோத்ரூ பண்ணிங்க. ஸோ இங்கே பேஸ் பண்ணி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ரைட் எ பைத்தான் ப்ரோக்ராம் டு டிஸ்பிளே த கிவன் பேட்டர்ன். ஸோ கொஷின்ஸ் இது போல் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இது போல் இருக்கும்போது நம்ம என்னென்னா ப்ரோக்ராம் எழுதணும், அதாவது நிரல் எழுத சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நிரல் தான் இதுக்கான அவுட்புட். ஸோ அப்போ இந்த ஸ்ட்ரிங் நம்ம வந்து எப்படி நம்ம வந்து பிரிண்ட் பண்ணுறது, பேட்டர்னாக பிரிண்ட் பண்ணுறது, அதுக்கான கோடிங் தான் இங்கே வந்து அவுட்புட்டாக இங்கே வந்து கொடுத்துருக்கோம். ஸோ எழுதும்போது இது போல் அவுட்புட் தான் நீங்கள் எடுத்து எழுதணும். ஓகேவா? ஸோ இது போல் வந்து பாருங்கள், இப்போ என்ன தான் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஏபிசிடி. ஓகேவா? ஸோ இதை யூஸ் பண்ணி ஒரு ப்ரோக்ராம் கோடிங் கேட்டிருக்காங்க ஒரு சில கொஷின் பேப்பரில். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 4 5. ஓகேவா? ஸோ இந்த பேட்டர்னில் நமக்கு என்னது அவுட்புட் டிஸ்பிளே ஆகிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கோடிங் வந்து கேட்டிருக்காங்க. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்ட்ரிக். ஓகேவா? ஆஸ்ட்ரிக்கை பேஸ் பண்ணி நமக்கு வந்து பிரிண்ட் பண்ணுற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க ப்ரோக்ராம்ஸ். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸில் நமக்கு வந்து பேட்டர்ன் வந்து நம்ம கொடுத்துற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது போலலாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்ராம் பேட்டர்னை பேஸ் பண்ணி இந்த ப்ரோக்ராம் தான் நமக்கு இது வரைக்கும் கேட்டிருக்க கொஷின் பேப்பரில் பார்த்துருக்கோம். ஸோ அப்போ இங்கே கொடுத்துருக்கிற இந்த பேட்டர்ன் கொஷின்ஸில் இருக்கிற கீ ஆன்சர்ஸ் எல்லாமே வந்து கோத்ரூ பண்ணுங்கன்றது நம்ம இங்கே சொல்கிறோம். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வேறு எதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ப்ரோக்ராம் கோடிங் கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு ரேஞ்ச் யூஸ் பண்ணி, அதாவது ஃபார் லூப்பில் ரேஞ்சு யூஸ் பண்ணி நம்ம வந்து கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த பைத்தானை கூட பேஸ் பண்ணி நமக்கு வந்து நிறைய கோடிங்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அது 1 மார்க்கில் கேட்கலாம், 2 மார்க்ஸ் கேட்கலாம், அண்ட் தென் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் எப்படி வேணால் நமக்கு வந்து கேட்கலாம். ஸோ அப்போ ரேஞ்ச் யூஸ் பண்ணி நமக்கு ஃபார் லூப் ரேஞ்ச் யூஸ் பண்ணி நமக்கு இது போல் கோடிங்ஸும் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க எல்லா ப்ரோக்ராம்ஸ் கோடிங்கும் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட்டடாக இது வரைக்கும் 2019 இன்னை வரைக்கும் நமக்கு சாம்பிள் கொஷின் பேப்பர் வரைக்கும் நமக்கு என்னென்னலாம் ப்ரோக்ராம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி தான் நான் அதுக்கான கோடிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தடவை வந்து கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் கோத்ரூ பண்ணுங்கள். அண்ட் தென் பாருங்கள் எவ்வளோ ரேஞ்ச் கொஷின்ஸை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. அண்ட் தென் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங். ஓகேவா? ஸ்லைசிங். ஓகேவா? ஸ்ட்ரிங் அண்ட் ஸ்ட்ரிங் ஸ்லைசிங். ஸோ இதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ சாப்டர் 5 சாப்டர் 10 வரைக்கும் பைத்தான் அண்ட் ஸ்ட்ரிங், லிஸ்ட், டியூப்பல். ஓகேவா? ஸோ இதை கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட், கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் டிஸ்ட்ரக்டர். ஸோ இதிலேருந்து பேசிக்காக நமக்கு என்னென்ன ப்ரோக்ராமிங்லாம் புக் எக்ஸாம்பிளில் இருக்கோ அண்ட் ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸில் இருக்கோ அந்த ப்ரோக்ராமோட கான்செப்ட் எல்லாமே நமக்கு தெரியணும். தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த கோடிங் எதுவுமே நீங்கள் அட்டன் பண்ண முடியும். இல்லை சார், நான் இப்போதைக்கு இந்த ஷார்ட் டைமில் வந்து நான் கோடிங்ஸ் என்னென்னலாம் இது வரைக்கும் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்களோ அந்த கோடிங்ஸை மட்டும் நான் வந்து கோத்ரூ பண்ணணும், ஸோ அதுக்கான கோடிங்கை மட்டும் நான் பார்த்துக்கிறேன்னா நீங்கள் இந்த கோடிங்கை மட்டும் இப்போதைக்கு பார்த்துட்டு போங்க. பட் இதுவே வரும்ன்றதை நம்மளால் சொல்ல முடியாது. இந்த பேட்டர்னில் நமக்கு வரும், இந்த மாடல் தான்ன்றதை நான் இங்கே சொல்கிறேன். இது வரைக்கும் நம்ம கேட்டிருக்க கொஷின் பேப்பரில் டாப் இம்பார்ட்டன்ட் ப்ரோக்ராம் கொஷின்ஸை தான் வந்து நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ பெரும்பாலும் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைசிங்கை பேஸ் பண்ணி நமக்கு வந்து கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள் கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து ப்ரோக்ராமிங் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் இதே கொஷின்ஸ் வந்து பேஸ் பண்ணி மாடலில் வந்து இங்கே கேட்டிருக்காங்க. நமக்கு வேறு சர்டைன் டைப் ஆஃப் கொஷின்ஸாகவும் நமக்கு வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஷின்ஸ் இப்படி இருக்குன்றதை நம்ம சொல்கிறோம். ஸோ லாஸ்ட் டைம் கொஷின் பேப்பரில் வந்து பார்த்திங்கன்னா இது போல் ப்ரோக்ராம்ஸ், ரைட் எ ப்ரோக்ராம் டு டிஸ்பிளே த
3 டிஜிட் ஆட் நம்பருக்கு வந்து கேட்டிருந்தாங்க. போன தடவை வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் நம்பர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான அவுட்புட் அண்டு கோடிங் ஓகேவா, ப்ரோக்ராம் கோடிங் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ இங்கே ஒரு 16 ப்ரோக்ராம் வந்து கொடுத்துருக்கோம். இந்த 16 ப்ரோக்ராம் பெரும்பாலும் என்னென்னா பேட்டர்ன் பேஸ் பண்ணியிருக்கு, அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா லூப் கான்செப்டை பேஸ் பண்ணியிருக்கு, கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணியிருக்கு, அந்த கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்டை பேஸ் பண்ணியிருக்கு, ஸ்லைசிங் ஓகேவா, ஸ்ட்ரிங்கை பேஸ் பண்ணி நமக்கு கொடுத்துருக்காங்க, லிஸ்ட் டியூப்பல்ஸ் இதை பேஸ் பண்ணிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துங்க. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 5 to சாப்டர் 10 வரைக்கும் இருக்கிற புக் எக்ஸாம் ப்ரோக்ராம் கொஸ்டின்ஸ் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் பார்த்துங்க. இன்னும் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டது என்னென்னா, சார் சின்டாக்ஸ்னால் என்ன சார், சின்டாக்ஸ் எப்படி சார் பார்த்துருக்குன்னு கேட்குறீங்க. ஸோ கான்செப்ட் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக சின்டாக்ஸ் தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல்ஸ் சாப்டர் 6 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அல்டர்னேட்டிவ் ஓகேவா, அல்டர்னேட்டிவ் அண்ட் பிரான்ச்சிங் சீக்வென்ஷியல் லூப்பிங் இந்த கான்செப்ட் வைட்ரேஷன்ஸ்லாம் இருக்குது. இதில் நம்ம ஒரு ப்ரோக்ராம் எழுதணும்னா அந்த ப்ரோக்ராமுக்கு மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா சின்டாக்ஸ் தான். இப்போ சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட் ஓகேவா, ஸோ இந்த சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட் கண்டிஷன் டூ ஸ்டேட்மெண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட கான்செப்ட். ஓகே, ஒரு கண்டிஷன் ட்ரூ ஆகும் இந்த பிளாக்கை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த பாட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம், சின்டாக்ஸ்னு சொல்கிறோம். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இஃப் கண்டிஷன்றதை நம்ம வந்து கொடுத்துருக்கோம், அதோட ஸ்டேட்மெண்ட் பிளாக் ஓகேவா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சின்டாக்ஸ்ன்றது கொடுத்துருக்கோம். இந்த சின்டாக்ஸை தான் நம்ம ப்ரோக்ராமில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்போம் ஓகேவா. ஸோ அப்போ இஃப் கண்டிஷன், அப்போ இங்கே இஃப் கண்டிஷன்றதில் இங்கே நம்ம கொடுத்துருக்காங்க பாரு ப்ரோக்ராமில் எக்ஸ் கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 18ன்றது ஒரு கண்டிஷன். அந்த கண்டிஷனுக்கான ஸ்டேட்மெண்ட் பிளாக் தான் இங்கே கொடுத்துருக்கோம், பிரிண்ட் யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங். ஸோ இது போல் டைரெக்டாக நமக்கு சின்டாக்ஸ் கேட்கவும் வாய்ப்பு இருக்குது ஓகேவா. ஸோ ரைட் த சின்டாக்ஸ் ஃபார் இஃப் கண்டிஷன்ஸ், ஃபார் லூப், ஒயில் லூப், இது போல் புக்கில் இருக்கிற சின்டாக்ஸ் பார்ட்டை கொஞ்சம் கோத்ரூ பண்ணிங்க ஓகேவா. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருந்தாலும் சரி, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி. ஸோ அப்போ இந்த ப்ரோக்ராம் கொஷின்ஸில் இருக்க சின்டாக்ஸை பார்த்துங்க. இது போல் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் கொஷின் நம்ம டெக்ஸ்ட் புக்கில் நிறைய இருக்குது ஓகேவா. ஸோ ஒவ்வொரு கான்செப்ட்டுக்கான சின்டாக்ஸ் இருக்குது, அந்த சின்டாக்ஸுக்கான ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. அந்த ப்ரோக்ராம் எல்லாத்தையும் நீங்கள் வந்து கோத்ரூ பண்ணணும். ஸோ இப்படி கோத்ரூ பண்ணால் மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், கம்பல்சரி கொஷின் அட்டன் பண்ண முடியுன்றதை நான் இங்கே சொல்கிறேன். அதே போல் ப்ரோக்ராம் கொஷின்ஸ் வந்து சார் சாப்டர் 5 to சாப்டர் 10 மட்டும்தானான்ற இது வரைக்கும் கேட்ட கொஷின் பேப்பர் அது தான் கேட்டிருக்காங்க. நமக்கு சாப்டர் 10க்கு அப்புறம் நமக்கு ப்ரோக்ராம் கொஷின்ஸ் இருக்குது, சிஎஸ்வி பேஸ் பண்ணியிருக்கு ஓகேவா. அண்ட் தென் வந்து லாஸ்ட் சாப்டர் பைப்லாட்டை பேஸ் பண்ணி நமக்கு ப்ரோக்ராம் கொஷின்ஸ் இருக்குது, அதுலேருந்து கேட்கலாம். ஸோ இது வரைக்கும் கேட்ட வரைக்கும்ன்றதை நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஒரு மாடலுக்கு தான் நம்ம எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரோக்ராம் கொஷின்ஸ்லாம் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஓகேவா. சென்டம் நம்ம ஸ்கோர் பண்ணணும்னா கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் வந்து நமக்கு எதில் இருக்குன்னா அப்ஜெக்டிவ்ஸ் 1 வேர்டில் இருக்கும், அண்ட் தென் 2 மார்க்கில் இருக்கும், 3 மார்க் அண்டு 5 மார்க் ஓகேவா. ஸோ இந்த பார்ட்லேருந்து நமக்கு வந்து கொஷின்ஸ் இருக்கும். இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன டவுட்னா, சார் நீங்கள் கொடுத்துரு கம்பல்சரி கொஷின்ஸ் எடுத்தால் நான் எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம், அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சென்டம் ஸ்கோர் பண்ண முடியுமா. நான் கொடுத்துருக்கிற புக் பேக் கொஷின்ஸில் இருக்கிற 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க் கொஷின்ஸை கோத்ரூ பண்ணுங்கள். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 2 மார்க் 3 மார்க் கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன், 5 மார்க் கொஷின் அதை கோத்ரூ பண்ணுங்கள். டாப் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன், அதையும் கோத்ரூ பண்ணுங்கள். ப்ரோக்ராம் கொஷின்ஸ் அதுலேயும் நான் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாப் இம்பார்ட்டன்ட் ப்ரோக்ராம் கொஷின்ஸும் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து கோத்ரூ பண்ணணும். இந்த மார்க்கோட தான் இன்க்ளூட் எது நான் சொல்கிறேன்னா 1 மார்க்ஸ். அப்போ நாங்கள் ப்ராக்டிஸ் டெஸ்ட் 1 மார்க் வந்து கொடுத்துருக்கேன் ஓகேவா. 1 மார்க் ப்ராக்டிஸ் கொஷின்ஸும் வந்து கொடுத்துருக்கேன், வித் கீ ஆன்சரோடும் இருக்குது எல்லாமே. நீங்கள் அதெல்லாம் வந்து ரிவைஸ் பண்ணணும். ஸோ அப்போ ஓவராலாக ஒரு 50+ மார்க் வந்து 70க்கு வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். கண்டிப்பாக ப்ரோக்ராம் கொஷின்ஸ் ஓரியன்டாக இருக்கும். அண்ட் தென் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சார் கொஷின் பேப்பர் ஈஸியாக இருக்குமா டஃப்பாக இருக்குமா கேட்டிருக்கீங்க. கொஷின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 19லேருந்து இப்போ வரைக்கும் நம்ம எல்லாமே வந்து ப்ரெடிக்ட் பண்ணி நம்ம சொல்கிறோம், இந்த கொஷின்ஸ்லாம் இம்பார்ட்டன்றதை நம்ம சொல்கிறோம் ஓகேவா. ஸோ அதுதான் வந்து இது வரைக்கும் வந்துட்டுருக்கு. ஸோ நம்ம எதெல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம், ஒவ்வொரு சாப்டர்லேருந்து எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இருக்கும் அந்த கொஷின்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இது வந்து ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு ஆவரேஜான மார்க் ஸ்கோர் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சார் நான் சென்டம் மார்க் ஸ்கோர் பண்ணணும்னா எல்லாத்தையும் நீங்கள் படித்து தான் ஆகணும். படிக்காமல் இந்த நான் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டும் படிச்சுட்டு நான் சென்டம் ஸ்கோர் பண்ண முடியும்னா முடியாது ஓகேவா. ஸோ பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் படிங்க. ஸோ எந்த சாப்டர் வைஸில் இருக்க எல்லா ஹைலைட் பண்ணியிருக்க வேர்ட்ஸ் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணால் அண்டர்லைன் பண்ணி படிக்கணும். அப்போ தான் நம்ம 1 வேர்டில் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இப்படிலாம் படித்தா மட்டும்தான் நம்ம சென்டம் ஸ்கோர் பண்ண முடியும். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை அனலைஸ் பண்ணுங்கள். எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் அட்டெம்ப்ட் கொஷின் பேப்பர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கொஷின் பேப்பர்லாம் நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணிங்கன்னா நமக்கு ஒரு ஐடியா எப்பயுமே கிடைக்கும். அதெல்லாமே நம்ம அனலைஸ் பண்ணி தான் பெரும்பாலும் இந்த கொஷின்ஸ் எல்லாமே நம்ம வந்து கொடுத்துருக்கோம் ஓகேவா. ஸோ இதெல்லாம் வந்து கோத்ரூ பண்ணுங்கள். இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து என்னென்னா, இப்போ நியூ கமராக வந்திருப்பீங்க, நம்ம சேனல் வந்து பார்த்துருக்கீங்க, சார் எல்லாமே வீடியோவே கொடுத்துட்ருக்கீங்க, எங்கே சார் பிடிஎஃபாகவே இல்லைனா பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ வெப்சைட்டை எப்படி
எப்படி அக்சஸ் பண்ணணும் கூட ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தெரியல, அதையும் வந்து கேட்டுட்ருக்கீங்க. ஸோ உங்களோட வெப் ப்ரௌசரில் போய்ட்டு சிஎஸ் நாலேஜ் ஓப்பனர்ன்றதை நீங்கள் டைப் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு சர்வரில் நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். போயிட்டு வெப்சைட்டில் எல்லாமே பிடிஎஃபாக இருக்குது. ஓகேவா? ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்டடி பர்பஸ்க்காக தான் இது எல்லாமே நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் எல்லாமே டவுன்லோட் பண்ணிக்கலாம். எப்படி டவுன்லோட் பண்ணணுன்றதையும் நான் வந்து ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கு ரிலேட்டடாகவும் நான் வீடியோ வந்து கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் மாடல் கொஷின் பேப்பர் வந்து கொடுத்துருக்கேன். எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் இருக்குது. ஓகே, 12th ஒவ்வொன்றும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ நீ 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ், இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம் ஆப்ஷன்ஸில் போய் பாரு. நீ கோத்ரூ பண்ணணும், அனலைஸ் பண்ணணும். எல்லாத்தையும் நம்ம சர்ச் பண்ணி எடுத்தால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். எல்லாமே வந்து சார் வந்து ஈஸியாக எல்லாமே கொடுத்துட்டாருன்னா உங்களுக்கு வந்து அதோட பேர்டன் என்னன்னு தெரியாது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், சர்ச் பண்ணணும், நம்ம என்னென்ன கொஷின்ஸ்லாம் பார்க்கணும், அனலைஸ் பண்ணணுன்றது உங்களுக்கு வந்து தெரியணுன்றதுக்காக சொல்கிறேன். எல்லாமே பிடிஎஃபாக அவைலபிளாக இருக்குது வெப்சைட்டில். நீங்கள் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இங்கே கொடுத்துருக்குற இந்த கொஷின்ஸ்லாம் கொஞ்சம் ப்ரோக்ராம் கொஷின்ஸை கோத்ரூ பண்ணுங்கள். சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சார் ப்ரோக்ராம் கொஷின்ஸை ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்றதை சொல்லியிருந்தீங்க. ஸோ நான் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸையும் பார்க்கணும். அந்த சைமல்டேனியஸ்லி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் கொஷின்ஸை ஒவ்வொரு ப்ரோக்ராம் கொஷின் நான் எக்ஸ்பிளைன் பண்ணால் அது ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஸோ அதுக்காக தான் என்னென்னா உங்களுக்கு வந்து கான்செப்ட் தெரியணும். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸசைஸ் ப்ரோக்ராம் டீச் பண்ணியிருப்பாங்க. உங்கள் ஸ்கூலில் உங்கள் டீச்சர்ஸ் வந்து ப்ரோக்ராம் நடத்தியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி நீங்கள் ப்ரோக்ராம்ஸை வந்து அவுட்புட் எப்படி நம்ம எடுக்கணுன்றதை பாருங்கள். இன்னொன்று நமக்கு நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, மொபைலில் இருக்குது, அதுவே சிஸ்டமில் இருக்குது. இந்த கொஷின்ஸை அதில் போய் டைப் பண்ணி நம்ம அவுட்புட் எடுங்க. ஸோ அவுட்புட் நமக்கு எப்படி வருதுன்னு பாருங்கள். ஸோ இப்படிலாம் நீங்கள் வந்து சர்ச் பண்ணணும். ஓகேவா? சர்ச் பண்ணாமல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக கிடைக்கும்னு எதிர்பார்த்தோன்னா அதுக்கான மார்க் தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுறோமோ அதுக்கான மார்க்ஸ் நம்ம ஸ்கோர் ஹார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியுன்றது சொல்கிறோம். ஸோ ஃபைனலாக கம்ப்யூட்டர் சயின்ஸ், இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ தான் நான் வந்து கொடுக்குறேன். ஸோ ப்ரோக்ராம் கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். ப்ரோக்ராம் கொஷின்ஸை வந்து இதெல்லாம் கோத்ரூ பண்ணுங்கள். ஸோ எக்ஸாம் முடிச்சிட்ட பிறகு உங்களுக்கு தெரியும். நான் இதுவரை பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்டாக கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். எல்லா 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் கொடுத்துருக்கேன். ப்ராக்டிஸ் 1 மார்க் கொஷின்ஸ் கொடுத்துருக்கிறேன். அண்ட் தென் வந்து அப்புறம் ப்ரோக்ராம் கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். டாப் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின்ஸ் கொடுத்தாச்சு. இப்போயும் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் ப்ரோக்ராம் கொஷின்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் படிச்சுட்டு போனீங்கன்னா டெஃபினட்டாக உங்களால் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியுன்றதை நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நீங்கள் நான் கொடுத்ததில் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஒரு சில கொஷின்ஸை ஒமிட் பண்ணிவிட்டு படிக்காமல் போனீங்கன்னா டெஃபினட்டாக அதுக்கான ரிசல்ட் என்னன்றது உங்களுக்கு தான் தெரியும். ஸோ சொன்னதை கரெக்டாக படிச்சுட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் சென்டம் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டினியூஸாக வந்து ஸ்டடி பிளானுக்கான ஷெடியூல் வந்து கொடுத்துருக்கேன். அந்த ஷெடியூல் பிளான் படி நீங்கள் கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணுங்கள். இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்களால் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியுன்றது நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் போர்டு எக்ஸாம். தேங்க்யூ.